ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடகலக்னத்திற்கு தான் இந்த பதிவு. 12 நாட்கள், அதாவது ஜூன் 23 முதல் ஜூலை 4 வரை உள்ள இந்த 12 நாட்களில் 2 கிரகங்கள் சுப விளைவாக, சுப பார்வையாக நமக்கு சில விஷயங்களை தெரிவிக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். கடகத்தில் தான் இப்போ சுக்கிரன் இருக்காரு. 23ஆம் தேதி புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். அதே நேரத்தில் இன்னொரு புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 9ஆம் இடத்துல சனி இருக்கார், போயிட்டுருக்கார். அதனால் இந்த சனி சுக்கிரன் சுப பார்வையாக, சுப விளைவாக சில பலன்களை செய்வார்கள். மெயினாக இது எதுக்கு நல்லது அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக மிக நன்மை. அது என்னங்க, அகம் சார்ந்த விஷயம்னா என்ன, புறம் சார்ந்த விஷயம்னா என்ன அப்படின்னா, ஆரோக்கியம், ஆயுள், உறவுகள், நம்முடைய அறிவை வைத்து பயன்படுத்தி தொழில் செய்வது, இதெல்லாம் அகம்னு பேருங்க. பணம் போட்டு பணம் பண்ணுறது, வெளியில் போய் ஒருத்தர்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இயங்கிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள். ஒருத்தர்கிட்ட பணம் அப்படின்னு கொடுக்கல் வாங்கல் வந்துட்டாலே அது புறம் சார்ந்த விஷயம். வெறும் மூளை உழைப்பு மட்டும் வச்சு நாம் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், அல்லது ஒரு கமிஷன் வகையில் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கோம், அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், எல்லாமே மூளை உழைப்பு. இப்போ ஒரு கலை, மீடியா, இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது மூளை உழைப்பு தான். அதில் எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. அது மாதிரியான விஷயம். இப்போ மேல் படிப்பு, அதுவும் அகம் சார்ந்த விஷயம். ஒருத்தருக்கு சொல்லி தர்றது, ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது ட்ராவல்ஸ் நடத்துறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்தது. இதில் சுக்கிரனும் சனியும் ஒருத்தரை ஒருத்தர் நமக்கு இந்த பாவங்கள், இந்த 1ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூமெண்ட்ஸ். இப்போ கமிஷன் என்றைக்கும் டெய்லியும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு டீல் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு குரூப்பாக ஆக்ட் பண்ணுவோம், தனியாக ஆக்ட் பண்ணுவோம். திடீர்னு நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சா அந்த கமிஷன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 9ஆம் இடம் வேலை செய்யும்போது தான் கிடைக்கும். அது மாதிரியான வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அகம் சார்ந்த பணிகளில் ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு நல்லா இருக்கும். அது போக உறவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய் தந்தை உறவு, பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவு, பூர்வீக கோயில்கள், குலதெய்வ கோயில்கள், இஷ்ட தெய்வ கோயில்கள், இதற்குண்டான யாத்திரைகள், இதற்கான நம்முடைய வழிபாடு முறைகள், அதில் கிடைக்கக்கூடிய தெய்வீக உபாசனைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஆனந்தங்கள், இதெல்லாம் உறுதி செய்யப்படுகிறது. அதுபோக திருமணம் பந்தங்கள். இப்போ நம்ம திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு செட் ஆயிடுச்சுங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். 2ஆம் திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், உறவுகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி உறுதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும், அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது. விசா, பாஸ்போர்ட்டு, ஆவணங்கள், இதெல்லாமே ரெடி பண்ணுறது, இதுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ இதெல்லாமே நமக்கு திடீரென்று நடக்கும்போது, சுக்கிரன் சனி அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், திருமண புரோக்கரேஜ் எல்லாமே நடத்திட்டு இருக்கலாம், மற்றும்
அழகு சாதன பொருட்கள், ஒரு கலை சார்ந்த பணிகள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி, நமக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. ஒண்ணுமில்ல இந்த 12 நாள்ல நம்மளுக்கு ஒரு முக்கியமான 2, 3 கஸ்டமர்கள் அமைஞ்சாலே, வேல்யூபிள் கஸ்டமர்கள் அமைஞ்சாலே, நமக்கு அது ஒரு பெனிஃபிட் தான். அதே மாதிரி தான் தெய்வ அனுக்கிரகம். பூர்வீக கோயில்களாகட்டும், வெளியில நாம விரும்பி செல்லக்கூடிய கோயில்களாகட்டும், தீர்த்த யாத்திரை அப்படின்ற வகையில போய் செய்யறது, அந்த பயணங்கள் எல்லாம் நமக்கு நல்ல அருள்பாலிக்கக்கூடிய சமயமாக மாறக்கூடியது. இந்த காலகட்டத்தில நமக்கு சனி, சுக்கிரன் திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது, இது பல மடங்கு பலனை குடுக்கும். அதே மாரி தான் ஒரு கூட்டம் சேர்த்தி வழிபடுவது அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒன்றுபடுவது, ஒற்றுமையை ஏற்படுத்திக்குவது. இப்ப தந்தை வர்க்கம் தான் நம்ம பூர்வீகம்னு எடுக்கிறோம். அந்த தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டதுலயோ, நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள்லயோ, அதற்குண்டான திருப்பணிகள் சம்பந்தப்பட்டதோ, நம்ம சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அருமையா வேலை செய்யும். அதே மாரி தான் மேல் படிப்பு படிக்கிறது. ரொம்ப அற்புதமாக மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வேலை செய்யும். எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அறிவு சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கிறதோ, அத்தனைக்கும் இது சாதகமாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு. பிரயாணங்களுக்கு நல்லா இருக்கு. அனைத்து விதமான ஒரு சொகுசாக நம்ம வாழ்க்கையில இன்பம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த 12 நாள் இருக்கு. ஆனால் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு 2ஆம் இடம் என்பது சிம்ம ராசி. அங்க தான் நம்மளுடைய கையிருப்பு பணம் இருக்கு. அந்த விஷயத்திற்கு இது கொஞ்சம் மைனஸ் தான். அதனால சேமிப்பு கரையும். எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போறோம், யாத்திரை போறோம், ஒரு திருமண விஷயங்கள் பண்றோம்னா செலவாகும்ல. அப்ப கொஞ்சம் கைப்பொருள் கரையும். அதுதான் நெகட்டிவ். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து எல்லா விதமான முயற்சிகளும், உங்களுடைய உறவுகளும், மகிழ்ச்சியும் உறுதி செய்யப்படுகிறது. அதுல குழப்பமே கிடையாது. இப்ப நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே உற்பத்தி சார்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 12 நாள்ல மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கும். என்னன்னா, ரெகுலர் கஸ்டமரே கூட ஒரு கமிட்மெண்ட் பண்ணவரே கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எடுத்துக்கிறேங்க. இப்ப டிமாண்ட் இல்ல அப்படிம்பாரு. அது மாரி ஒரு 12 நாள்கள் ஒரு சின்ன தொய்வு ஏற்படும். இந்த காலகட்டத்த நீங்க வேற எதுக்காவது பயன்படுத்திக்கோங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஷார்ட் பீரியட். இந்த நேரத்துல போய் நீங்க அந்த மாரி விஷயத்துங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அல்லது புரொடக்ஷன் கம்பெனிங்கிறதுல இந்த 12 நாட்கள்ல நீங்க நாள் குறிச்சு தொடங்காதீங்க. அத அவாய்ட் பண்ணிருங்க. மற்ற எல்லா விதத்திலும் சுப பார்வை, சுப விளைவு, சுக்கிரன், சனி நன்மை தருகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.